லைவ் போட்டுறேன். ஒரு 1 நிமிஷம் லைவ் போட்டு. ஃபேஸ்புக் லிங்க் வந்து சாட்ல போட்டிருக்கேன். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாட்டின் பௌத்தம் மாபெரும் இணையவழி கருத்தரங்க தொடர் இன்று 23வது வாரம். இன்று நம்முடைய கருத்துரை வழங்க முனைவர் தேமொழி அவர்கள் கலந்திருக்கிறார். அவர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் அவர்களுக்கும் நம்முடைய முன்னிலை வழங்குவதற்கு தியாகனூர் தியாகபுத்தர் திருக்கோயில் தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவையின் சங்கத்தினர் இரா மாயக்கண்ணன் அவர்கள் இருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துறை வழங்குவதற்கு முனைவர் சி அழகர், தமிழாய்வுத்துறை தலைவர், கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கரூர், அவர்களும் நம்மிடையே கலந்து கொள்கிறார். சன்னானனுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால இன்னும் நம்மிடையே வந்து ஒரு சிறிது நேரத்தில் மீட்டிங்ல கலந்துருப்பாரு. நம்ம இப்போ வந்து முன்னிலை உரை வழங்க திரு இரா மாயக்கண்ணன் அவர்களை அழைக்கிறோம். முன்னிலை உரை வழங்கிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் கருத்துரை வழங்கிட்டு கேள்வி பதில் வச்சுட்டு கடைசியில வாழ்த்துறை நன்றி உரை வழங்கிடுங்க. சரி, அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே ஜெய்பீம் நமோ புத்தாயா அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து இது போன்ற நிகழ்வை நடத்தி கொண்டு வருவது மிக பெருமைத்தக்கதாகவும், ஆனால் அம்பேத்கரனுடைய வழியில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு இந்த தேரை நகர்த்தி கொண்டு வருகிற ஒரு அரும் முயற்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களுடைய சிந்தனை என்பது சட்டமன்றம் வரை ஒலித்து கொண்டிருப்பதும், அதோடு மக்களை இவ்வாறு இணைத்து கொண்டு இந்த களப்பணி ஆற்றுவதும் பெருமைக்குரியதாக இருக்கிறது. இந்த இன்றைய இந்த கூட்ட நிகழ்விலே கருத்துரை வழங்கியிருக்கிற அம்மா தேமொழி அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற அனைத்து பௌத்த உறவுகளுக்கும் வணக்கத்தையும் வருக வருக என்று வரவேற்புரையும் வழங்கி என்னுடைய முன்னிலை உரையை இத்தோடு நேரம் கருதி சுருக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேமொழி மேடம், நம்ம இப்ப கருத்துரை வழங்கினதுக்கு அப்புறம் கேள்வி பதில், அதுக்கப்புறம் நன்றி உரை. பிரசன்டேஷன் நான் ஷேர் பண்ணுவேன் மேடம். இல்ல ஷேர் பண்றேன். ஓகே. ஒரு சிறிய அறிமுகம். ஏன்னா திரு கௌதம் சன்னா வராததுனால டாக்டர் தேமொழியை பற்றி நம்ம சரியான அறிமுகம் வழங்கல நிகழ்ச்சியில நினைக்கிறேன். ஒரு சிறிய அறிமுகத்தை நான் வழங்கிடுறேன். தேமொழி, ஒரு 2 மினிட்ஸ். உங்க ஆடியோ கேட்கல எனக்கு, நீங்க பேசுறது. இப்ப கொஞ்சம் கேக்குதா? நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? நல்லா தெளிவா இருக்கு மேடம். தெளிவா இருக்கு. நான் வால்யூம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பெட்டர். சரி, நான் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் பண்ணிடுறேன். நன்றி சுபா. முனைவர் தேமொழி அவர்கள் தமிழ்நாட்டில்
திருச்சியில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அந்த பேர் எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்ல. தற்சமயம் அவங்க வந்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் அவர்கள் வசிக்கின்றார்கள். தமிழில் மிகுந்த ஆர்வமுள்ளவர். முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்காவில் பணியாற்றியவர். குடும்பத்தாரோடு அங்கு வசிக்கின்றார்கள். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் செயலாளராக கடந்த 15 ஆண்டுகளாக பல பணிகளை செய்து வருகின்றார். தமிழகத்தில் பௌத்தம் என்ற நூலின் ஆசிரியர். அது மட்டுமல்லாமல் அண்மையில் தமிழ் புத்தாண்டு பற்றிய சர்ச்சைகளுக்கு விடையளிக்கும் வகையில் ஒரு நூலையும் அவர்கள் உருவாக்கி எழுதி தமிழ் உலகிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆய்வுபூர்வமாக தகவல்களை முன்னெடுத்து வைக்கின்ற ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிஞர் குழாத்தில் இவரும் முக்கியமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய உரை ஏற்கனவே தமிழகத்தில் பௌத்தம் என்ற நூலில் வருகின்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் அதனை விவரித்து கூறுகின்ற வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பதற்காக முனைவர் தேமொழி அவர்கள் இன்றைக்கு இந்த உரையை வழங்கவிருக்கின்றார்கள். அவரது உரையை கேட்போம். நன்றி. நன்றி மேடம், தொடங்கலாம். சிறந்த அறிமுக உரை கொடுத்த சுபாவிற்கு மிக்க நன்றி. அதில் ஒரு சிறு திருத்தம். நான் திருச்சி தில்லைநகர்காரி. ஆனால் பிறந்தது தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில். எனக்கு தெரிந்தது திருச்சிப்பட்டி தான், வேற எந்த ஊரும் தெரியாது இந்தியாவில். சரி, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் தமிழ்நாட்டின் பௌத்தம் என்ற இணைய வழி பௌத்த கருத்தரங்க தொடரில் முக்கோள் பகவர் யார் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்க என்னை அழைத்தமைக்கு தலைமையேற்றிருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் திரு கௌதம சன்னா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் திரு பார்த்திபன் அவர்களுக்கும், தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் கருத்தரங்க ஒருங்கிணைப்பு குழுவினருக்கும், திரு வருண் பிரபு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இணைய வழி கூடியிருப்போர் அனைவருக்கும் மற்றும் கருத்தரங்கில் வாழ்த்துரை வழங்கவிருக்கும் கரூர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் சி அழகர் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் சங்கரத்தினர் திரு இரா மாயக்கண்ணன் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கருத்தரங்கத்தில் வழங்க அழைப்பு விடுத்த தோழர் திரு கௌதம சன்னா அவர்களுக்கு என் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உரைக்கு செல்லலாம். முக்கோள் பகவர் யார்? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த உரைக்கு. முக்கோள் பகவர் என்பவர் யார்? முக்கோள் வைத்திருப்பவர், முக்கோள் வைத்திருக்கும் துறவி முக்கோள் பகவர். இதுதான் எளிமையான விளக்கம். ஆனால் அவருக்கும் பௌத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்பதுதான் என்ற வகையில் தான் என் உரை அமையும். கலித்தொகையில் முக்கோள் பகவர் குறித்து விவரிக்கும் பாடல் ஒன்று உண்டு. கலித்தொகை 9ஆம் பாடல். பாடலின் முதல் 5 வரிகள் முக்கோள் பகவர் தோற்றத்தை விவரிக்கும் வகையில் அமைந்திருக்கும். இப்பாடல் விளக்கும் காட்சி தமிழ் காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் தங்கள் வாழ்வை தொடங்க எண்ணி வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். காதலனுடன் உடன்போக்கு செய்கிறாள் தலைவி. உடன்போக்கு என்றால் இன்று இக்காலத்தில் நாம் சொல்லும் ஓடி போவது, காதலனுடன் ஓடி போவது அது என்று இப்பொழுது சொல்கிறோம். ஆனால் அது அக்காலத்தில் சங்க காலத்தில் அது ஒரு இலக்கிய கொள்கை. அதை பெரிதாக தவறாக யாரும் கருதியதில்லை. காதலனுடன் உடன்போக்கு செல்கிறாள் தலைவி. அவளை வளர்த்த செவிலித்தாய் மனம் பொறாமல் காட்டு வழியில் அவர்களை தேடி அலைகிறாள். அப்பொழுது இடைச்சுரத்தில் எதிர்கொண்ட முக்கோர் பகவரை கண்டு, என் மகளையும் அவள் காதலனையும் இவ்வழியில் கண்டீர்களா என்று செவிலித்தாய் வினவுகிறாள். இதுதான் அந்த இது படம். இந்த படம் செயற்கை நுண்ணறி உதவியுடன் நான் உருவாக்கியது. இந்த தோற்றத்தில் முக்கோர் பகவர் இருப்பது போல் தான் அந்த பாடலில் விவரிக்கப்பட்டிருக்கும். இது பாலைக்களி பாடிய பெருங்கடுங்கோ அவர்களின் பாடல். அது படத்தின் அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும் சுட்டியில் இந்த பாடல் கிடைக்கும். அப்பொழுது அந்த செவிலித்தாய், அவளை வளர்ப்பவள், அந்த மகளை வளர்ப்பவள் எரிக்கின்ற கதிரவனின் தாக்கத்தை கையில் ஏந்திய குடையின் நிழலால் தடுத்து கொண்டு உரியில் தொங்கும் நீர்ப்பானையையும்
புகழ்பெற்ற முக்கோலினையும் முறைப்படி தோளில் சுமந்தவாறு மற்றவருக்கு நன்மையை தவிர வேற எதையும் நினைத்திராத உள்ளத்துடன் ஐம்பொறிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இயல்பையும் கொள்கையையும் நன்னெறியையும் கொண்ட அந்தணரே என்று அந்த முதல் 5 வரிகளில் வருவதில் அவ்வாறு அவள் விவரித்து அவர் தோற்றத்தை விவரித்து அவளை அழைப்பார். முக்கோர் பகவரை அழைப்பார். அது சிவப்பு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உரி தாழ்ந்த கரகமும் அந்த நீர்க்குடம் வைத்த உரியையும் ஒரு முக்கோலையும் அவர் கையில் ஏந்தி இருப்பதாக அது காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாடலின் தலைப்பு செவிலி கூற்றும் முக்கோல் பகவர் செவிலி கூற்றும் முக்கோல் பகவர் மாற்றமும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வெவ்வேறு இடைச்செலல் மாலை ஒழுக்கத்தீர் இவ்விடை என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் தமிழை புணர்ந்த தம் அறிவு புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமை என்று அவர் முக்கோல் பகவரை பார்த்து அவர் கேட்பார். அதற்கு அவர் முக்கோல் பகவர் காணே மல்லம். இப்பாட கருத்து தமிழ் இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. அது குறிப்பாக இந்த முக்கோல் பகவர் செய்யும் ஆறுதல் வார்த்தைகள். காரே மல்லம் கண்டனம் கடத்திடை ஆண் எழில் அண்ணலோடு அருஞ்சுரம் உண்ணிய மானிழை மடவரல் தாயிர் நீர் போரீர். இந்த நான் பார்த்தேன். அந்த காதலனுடன் ஒரு அழகிய ஆணுடன் ஒரு பெண் ஒருத்தி, நற்குணத்தில் சிறந்த பெண் ஒருத்தி போனதை நான் பார்த்தேன். அந்த பொய்யின் தாய்தான் நீங்களா என்று அவர் கேட்கிறார். அதன் பிறகு அவர் ஆறுதல் சொல்கிறார். பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவருக்கு அல்லதை மலையுலை பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என்ன செய்யும் நினையுங்கால் நும் மகள் நுமக்கு ஆங்கு அணையலே. மலையில் பிறந்த சந்தனத்தால் மலைக்கு என்ன பயன்? அதை வரைத்து பூசிக்கொள்வதற்கான் பயன். அது வாசம் வீசும். அது போலதான் உங்கள் மகளும் இனி உங்களுக்கு. அடுத்து சீர்கழ் வெண்முத்தம் அணிபவருக்கு அல்லதை நீருளை பிறப்பினும் நீர்க்கு அவைதான் என் செய்யும் தேருங்கால் நும் மகள் நுமக்கு ஆங்கு அணையலே. அதுபோல கடலில் உள்ள சிப்பியில் பிறந்த முத்தால் கடல் நீருக்கு என்ன பயன்? அதை முத்தை கோர்த்து அணிந்து கொள்பவர்களுக்கு தான் நான் பயன் தரும். எண்ணி பார்த்தோம் உங்கள் பெண் இனி உங்களுக்கு அவ்வாறுதான். அதன் பிறகு புனர் இன் இசை முரல்பவர்க்கு அல்லதை யாழுளை பிறப்பினும் யாழுக்கு அவையாம் என் செய்யும் சூழுங்கால் நும் மகள் நுமக்கு ஆங்கு அணையலே. அதுபோல ஏழிசை தரும் யாழில் பிறந்த இசையால் யாழுக்கு என்ன பயன்? அதை கேட்பவர் தான் அதை நுகர்வர், அந்த இசையை ரசிப்பார் என்று சொல்கிறார். அதனால் என ஆங்கு இறந்த கற்பினாட்கு எவ்வம் படர்மீன் சிறந்தானை வழிபடி சென்றால் அறம் தலை பெரியா ஆற்றும் மாறும் மற்றும் அதுவே. அதனால் அவள் தன் வழியை தேடி சென்று கொண்டால் இயற்கையை நியதியும் அதுவே. எனவே அவள் வழியில் அவள் செலுத்தும் அவளை தொல்லை செய்யாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த பாடலின் கீழ் உள்ள குறிப்பு உடன்போய தலைவியின் சென்ற செவிலி இடைச்சரத்து முக்கோர் பகவரை கண்டு இவ்வகைப்பட்டாரை ஆண்டு காணீரோ என வினவியாட்கு அவரை கண்டு அத்தரமெனவே கருதி பேர்ந்தம் நீரும் அவர் திறந்து எவ்வம் பட வேண்டாவென எடுத்துக்காட்டி அவர் திருட்டியது என்று பாடலின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாடலில் முக்கோள் பற்றி குறிப்பிருக்கும். முக்கோள் என்ற பற்றி குறிப்பு இருக்கும். ஆனால் பகவர் பற்றிய குறிப்பு கிடையாது. பாடலின் தலைப்பிலும் கீழ் உள்ள பாடலை பற்றிய குறிப்பிலும் முக்கோர் பகவர் என்ற சொல் இருக்கிறது. பெரும்பாலும் இது இத்தொகை நூல்களை தொகுத்தவர் அளித்த குறிப்பாக இருக்கும். செவிலி பின் தேடி செல்லல் என்பது அகப்பொருள் இலக்கணம். தோழி அறத்தோடு நிற்றால், அதாவது தாயிடம் சொல்லி தலைவனை காதலிக்கிறார் என்று சொல்லிய தோழியை ஆற்றுப்படுத்துவது தோழி அறத்தோடு நிற்றல் என்றும், தலைவி உடன்போக்கு செய்வது வீட்டில் ஒருவதும் அவள் காதலை ஏற்காத பொழுது தன் காதலுடன் சென்று விடுவது. பிறகு செவிலித்தாய் தேடி செல்லல், மனம் பொறாத செவிலித்தாய் அவளை தேடி செல்வது. இது அகப்பொருள் இலக்கணம் மற்றும் அகப்பொருள் இலக்கிய கொள்கை. தமிழ் இலக்கியத்தில் தேடி செல்லும் தகுதியை செவிலித்தாய்க்கு மட்டுமே தொல்காப்பியம் தருகிறது. முக்கோல் ஏந்திய பெரியவரை அந்த நீர் என்று செவிலித்தாய் அழைக்கிறார். எனவே அந்த நீர் என்று பாடல் வரிகளில் கிடைக்கும் அந்த சொல்லுக்கு அந்த சொல் குறிப்பவர் தான் அந்த முக்கோல் ஏந்திய பகவர் என்பது தெரிகிறது. ஆற்றிடை முக்கோர் பகவரை வினாதல் என்று அழைக்கப்படும் பாடல்களில் பகவர் கூறும் அறிவுரையின் கருத்து இன்று வரை திரைப்பட பாடல் வரை வழக்கில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கருத்து.
13ஆம் நூற்றாண்டு போல நாற்கவிராசன் நம்பி என்பவர் 13ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் வாழ்ந்தவர். அவர் தொல்காப்பியில் கூறப்படும் அகப்பொருள் இலக்கணத்தை விளக்க விரும்பி நம்பி அகப்பொருள் எனப்படும் இலக்கண நூலை இவர் எழுதினார். இதே கருத்தை கொண்ட இந்நூலில் இலக்கியமாய் பொய்யாமொழி புலவரால் 3 இயல்களும் 33 பிரிவுகளும் கொண்டு 425 பாடல்களில் மாற என்ற நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு தஞ்சைவாணன் கோவை இயற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அது செவிலி பெண் தேடி செல்லல், அகப்பொருள் இலக்கிய கொள்கை, ஆற்றா தாயை தேற்றலும், ஆற்றிடை முக்கோர் பகவரை வினாதலும், மிக்கோர் ஏது கேட்டலும், எயிற்றியோடு புலம்பலும் என்பது இந்த நம்பி அகப்பொருள் விளக்கம். இது 13ஆம் நூற்றாண்டு நாற்கவிராசன் நம்பி இயற்றிய அகப்பொருள் விளக்கம். ஆற்றிடை முக்கோர் பகவரை வினாதற்கு செய்யுள் ஒரு வெண்குடையின் நீழன் முக்கோள் கொண்டொழுக்கத்தினால் அருவெண் கலரியை தாறு செல் வீரர் மறுவெண் திசை புகழ் வாணன் என் மாரையன் வஞ்சியண்ணாள் பொறுவெஞ்சுடரை வேலூரு காலி பின் போயினலே என்பது தஞ்சைவாணன் கோவை செய்யுள். அந்த நம்பி அகப்பொருள் விளக்கத்திற்கு எழுதப்பட்ட செய்யுளாக போல இது தோன்றும். இது பொய்யாமொழி புலவர் தஞ்சைவாணன் கோவையில் எழுதிய பாடல். அதே 13ஆம் நூற்றாண்டு. ஆனால் பிற்காலத்தில் செவிலி முக்கோர் பகவரை வினாதல் இதுதான் அந்த அகப்பொருள் இலக்கியத்தின் கொள்கை. செவிலி முக்கோர் பகவரை வினாதல் கூணி குழைந்து வெயிறு குடை தாங்கி முக்கோள் பிடித்து காணி சுரத்து வரும் அந்த நீர் எதிர்கண்டதுண்டோ மேனி புழுகணி சிங்கார வேலர் மிளிர் மயிலை மாணி கணவன் பொழியும் மொழியோடு இணையோடும் வந்ததுவே. இது திருமயிலை கோவை என்பது அம்பலவான கவிராயர் ஏறத்தாழ 18-19ஆம் நூற்றாண்டு இருக்கலாம். தர்மபுர மடத்து ஆயிரத்து வித்வானாக இருந்த புலவர் அவர். இது திருமயிலை கபாலீஸ்வரத்தின் திங்கார வேலராகிய முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட கோவை. தற்காலத்தில் இப்பாடலின் கருத்து எடுத்தாளப்படுவதையும் காண முடிகிறது. மலையில் சந்தனம் மார்பின் சொந்தம், மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம் என்று கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் எழுதியிருப்பார். அதே போல இல்ல இன்னும் வரல சுபா, அந்த அடுத்த வர்றப்ப நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போக்கே இந்த ஸ்லைட்ல தான் நான் இருக்கேன். இது ஸ்லைட் போடலை, இந்த சொல்றதெல்லாம் பல ஸ்லைட்ல இல்லை. நாம் காண விரும்புவது முக்கோள் சிப்பியிலே முத்து சிப்பிக்கு என்ன சொந்தம், தென்னையிலே இளநீர் அது தென்னைக்கு என்ன சொந்தம் என்று இன்னொரு திரைப்பட பாடல் வரும். ஆனால் நாம் காண விரும்புவது முக்கோள் பகவர் யார் என்பதால் அவர் கூறிய கருத்து பற்றி அதிகம் விளக்கம் விவரிப்பு இங்கு தேவையில்லை. இந்த பாடலில் செவிலித்தாய் இந்த பாடலில் செவிலித்தாயால் அந்த நீர் என்று அழைக்கப்படும் முக்கோள் பகவர் என்பவர் யார் இந்த முக்கோள் அந்தனர்? இந்த பாடல் குறிப்பிடும் முக்கோள் என்பதன் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? அவர்களின் முக்கோள் என்பது எது? அதன் வடிவம் என்ன? இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த உரைக்குரிய கருத்து தேவையானது. அதனால் நாம் இந்த அகப்பொருள் இலக்கியம் கொள்கையை அதிகம் விவரிக்க தேவையில்லை. அடுத்து முக்கோள் என்பது என்ன? முக்கோள் என்பது என்ன? முக்கோள் என்பது முக்கோள் என்பது என்ன? முக்கோள் என்பது முத்தண்டு தமிழில். இது திரிதண்டம் என்று கூறப்படும் வடமொழியில் 3 கோள்களை இணைத்து கட்டிய இதனை வைணவ துறவிகள் கையில் வைத்திருப்பார்கள் என்று பொருள் சொல்லப்படுகிறது. வைணவ துறவிகள் வைத்திருப்பது முக்கோள் என்பது பொதுவாக எல்லோருடைய புரிதல். இவர்கள் முக்கோள் பகவர் திரிதண்டி சன்னியாசி என்று அழைக்கப்படுவார்கள். இந்த முக்கோள் என்பதன் பயன் என்ன? விளக்கங்கள் அதற்கு பயன் என்று ஒன்றும் குறிப்பிடவில்லை. அடையாள சின்னம், ஒரு துறவியின் அடையாள சின்னம் என்ற விளக்கம் தான் இதுவரை கிடைத்திருக்கிறது. முக்கோள் ஏன் வைத்திருக்கிறார்கள்? அது எதை குறிக்கிறது? முக்கோள் பகவர்கள் என்பவர்கள் உள்ளம் மெய் நா ஆகியவற்றை அடக்கியவர்கள் என்பதன் குறியீடு. அது துறவி எண்ணம், அதாவது உள்ளம் மெய் நா எண்ணம் செயல் சொல் இவைகளை கட்டுப்படுத்தியதன் அடையாளம் என்று முக்கோளுக்கு அறிகுறிக்கு ஒரு பொருள் இருக்கிறது. மற்றொன்று வைணவ விளக்கம். அது சித்து அசித்து ஈஸ்வரன்
அதாவது சித்து என்றால் உயிர், அசித் என்றால் உடல், ஈஸ்வரன் இறைவன், உடல், உயிர், இறைவன் ஆகிய மூன்றையும் இணைந்ததை குறிக்கும் வைணவ விளக்கம். ஆனால் நச்சினார்க்கினியர் நச்சினார்க்கினியர் உரை தரும் பொருள் அரி, அயன், அரண் என்னும் மூவரும் ஒருவர் என்று சொல்லுதல் தன்னிடத்தே அமைந்த முக்கோள் அது என்பது நச்சினார்க்கினியர் தரும் விளக்கம். பாடலுக்கு கலித்தொகை பாடலுக்கு அவர் எழுதிய உரையில் பெருமா அந்தநீர் உரியிலை தங்கின கமண்டலத்தையும் அரி, அயன், அரண் என்னும் மூவரும் ஒருவர் என்று சொல்லுதல் தன்னிடத்தே அமைந்த முக்கோளையும் முறைமைப்பட தோளிலே வைத்து எரித்தலை செய்கின்ற ஞாயிற்றின் கதிர்களை தாங்குகையினாலே எடுக்கப்பட்ட குடை நீழலிலே வெவ்விய காட்டிடத்தே போதல் இயல்பாக உடைய ஒழுக்கத்தினுடையராக உண்மை வினவுகிறேன் என்று செவிலித்தாய் கேட்பதாக அவர் விவரிக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர் அரி, அயன், அரண், சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர் மூளையும் குறிப்பதற்கு அடையாளமாக அவர் எடுத்து செல்கிறார் என்று சொல்வார்கள். அவர் விளக்கம் தருகிறார். ஏன் இந்த நிலை, ஏன் பல்வேறு பொருள் விளக்கங்கள் தருகிறார்கள் என்று பார்த்தால், உண்மையாக ஒரு பொருள் ஒன்றும் இல்லை, அதற்கு இல்லை என்றால், அந்த முக்கோளுக்கு உண்மையாக ஒரு பொருளும் இல்லை என்றால், இவ்வாறு ஒவ்வொருவரும் அவர் மனதில் தோன்றுவதெல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக நமக்கு தாலிக்கு போடும் 3 மிடிச்சு கூட இவ்வாறு தான் சொல்லுவார்கள். ஒன்று பெற்றோருக்கு அடங்கியவள், கணவனுக்கு அடங்கியவள், தெய்வத்திற்கு அடங்கியவள் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் 3 முடிச்சு போட்டால்தான் கழுத்தில் தாலி நிற்கும். இல்லாவிட்டால் 1 முடிச்சு 2 முடிச்சு 1 முடிச்சு வரும் உதவாது. 2 பரவாயில்லை, 3வது முடிச்சு போடுவான் அதை பாதுகாப்பாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அது போல. ஆனால் சொல்லுபவர்கள் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வருவது ஒவ்வொரு இந்த மாதிரி 3 பேருக்கு கட்டுப்பட்டவள் அப்படி என்ற கதையெல்லாம் சொல்லுவார்கள். அதை கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் கூட எழுதியிருப்பார். அடுத்து சங்க இலக்கிய முக்கோள். உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோளும் நெறி படசுவல் அசையி வேறு ஓரா நெஞ்சத்து என்ற கலித்தொகை 9வது பாடல். அதைதான் முக்கிய பாடலாக எடுத்துக்கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து சங்க இலக்கியத்தில் முக்கோள்கள் அந்தனர் முதுமொழி நினைவார் போல் என்று கலித்தொகையிலேயே இன்னொரு பாவரி வருகிறது. முக்கோள் அந்தனர் முதுமொழி நினைவார் போல் எக்கர் மேல் இறைகொள்ளும் இலங்கு நீர் தன் சேர்ப்ப என்று அந்தனர் முக்கோளில் கையை ஊன்றிக் கொண்டு வேத மொழிகளை நினைப்பது போல ஒளி செய்யாமல் ஒரு நாரை மணலில் மேல் நின்று கொண்டிருந்தது என்று ஒரு விளக்கம் ஒன்று வரும். இது கலித்தொகையில். மற்றொன்று முக்கோள் அசைநிலை கடுப்ப நல்போர் என்று முல்லைப்பாட்டில் ஒரு வரி வரும். கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் முக்கோள் அசைநிலை கடுப்ப ஆடையை காவிகளில் தோய்த்து உடுத்தும் விரதங்களை செய்யும் பார்ப்பான் முக்கோளில் உடையினை தொங்க வைத்தது போல. அதாவது இந்த மடி உடையை காய வைப்பார்கள் அல்லவா பார்ப்பனர்கள், அது போன்ற உடையினை தொங்க வைத்ததை போல இந்த 3 வேல்களை நட்டு போர் பாசறையில் போர் வீரர்கள் போர் அரண் கூடாரம்லாம் அமைத்தார்கள் என்பது ஒரு விளக்கம் வரும். இதில் அது முக்கோளின் பயன்பாடு எப்படி இருக்கும் என்றது அந்த கூடாரம் போல அமைப்பதற்கு அந்த முக்கோள் வடிவம் உதவுகிறது என்ற ஒரு பயன்பாடு இதில் இருக்கிறது. இப்பாடலுக்கு விளக்கம் எழுதிய முனைவர் பாண்டியராஜா அவர்களும் முனைவர் செங்கை புதுவன் அவர்களும் இந்த முக்கோளை எப்படி நட்டு போர் பாசறையில் அரண்கள் கூடாரம் அமைத்தார்கள் என்பதற்கு அந்த முக்கோள் வடிவம் எப்படி இருக்கும் என்பதற்கு படங்கள் வரைந்து விளக்கம் தந்திருப்பார்கள். இந்த படங்கள் மூலம் அடிப்படையில் 3 கோள்களை கயிற்றால் பிணைத்து தாங்கி உருவாக்கி தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது போன்ற அமைப்பை இன்றும் பயன்படுத்துவார்கள். கேம்பிங் செய்பவர்கள் இது போல ஒரு கூடாரம் அமைத்து பொழுது தங்களுக்கு தேவையான வகையில் சூடேற்ற இது போன்ற பல வகையில் அந்த முக்கோளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அந்த வழக்கம் இன்று வரை இருக்கிறது. முக்கோள் பகரை அந்தருடன் எவ்வாறு இணைக்கிறார்கள்? அந்த பாடலிலே வருவது போல அந்தனர்
அந்தனர் என்ற அந்த பெண் தொழிலிக்காய் அழைக்கிறார். அதனால் அந்த முக்கோர் பகவர் என்று கொடுக்கும் தலைப்புடன் அந்தனர் என்பவர் தான் பகவர் என்பது நமக்கு தெரிகிறது. தொல்காப்பியம் அந்தனர் என்பவர் அந்தனர் என்பதற்கு குறிப்பு சொல்லியிருக்கும். நூலே கரகம் முக்கோள் மனையே ஆயுங்காலை அந்தனர்க்குரிய என்பது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மரபியலில் வரும் ஒரு நூற்பாவின் விளக்கம். அதற்கு இளம்புறனார் கொடுக்கும் விளக்கம் நூலும் கரகமும் முக்கோளும் மனையும் ஆராயுங்காலத்து அந்தனருக்கு உரிய என்றவாறு என்று விளக்கம் கொடுப்பார். இன்று வரை சில கொடுப்பவர் அந்த நூல் என்பதை அந்தணர்கள் அணியும் முப்பொறி நூல் பூநூல் என்றும், கரகம் என்பது இந்த கமண்டலம் தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்காக துறவிகள் எடுத்து செல்லும் கமண்டலம், மனை இவையெல்லாம் அந்தணருக்கு உரியது என்று சொல்வார்கள். அதாவது நூல் கரகம் முக்கோள் மனை என்பவற்றை அந்தணர்கள் கொண்டிருந்தனர் என்பது இதன் பொருள். இதில் நூல் என்பது பூணலை குறிப்பதாகவே பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த விளக்கம் ஏற்புடையதில்லை என்று பேராசிரியர் ஜவஹர் பிரேமலதா விளக்கம் தருவார். தொல்காப்பியர் கூறும் நூல் பூநூலா என்ற கட்டுரையில் பேராசிரியர் முனைவர் ஜவஹர் பிரேமலதா தொல்காப்பியம் கூறுவது முப்பொறி நூல் எனும் பூநூல் அல்ல, தொல்காப்பியர் கையில் எடுத்தும் செல்லும் பொருட்களின் பட்டியலை அவர் கொடுக்கிறார். அது பூநூல் என்பது தோளில் அணிந்து கொள்வது. இந்த கையில் எடுத்து செல்லும் நூல் நீர் கரகத்தை பிணைத்து உரி போல எடுத்து செல்வதற்காக அந்த நூல் இருக்கிறது என்பது அவர் மறுப்பார். இந்த பூநூல் அல்ல என்று அவர் மறுப்பார். அதனால் உரியை உருவாக்கி நீர் குடத்தை எடுத்து செல்வதற்காக குறிப்பிடப்பட்ட நூல் என்பதுதான் அதன் பொருள் என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அந்தணர் என்பவர் யார்? அந்தணர் என்பவர் பற்று நீத்தவர், துறவறம் மேற்கொண்டவர். இதைதான் நாம் சிறு வயதிலிருந்து படித்திருக்கிறோம் குறளில். அந்தணர் என்பவர் அறவோர் மற்றவைக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அதாவது திருக்குறளில் அவர் நீத்தார் பெருமை அதிகாரம், அதாவது பற்றி நீக்கிய துறவிகளை பற்றிய குறிப்பிடும் அதிகாரத்தில் அந்தணர் என்பவர் யார் என்று அவர் வள்ளுவர் குறிப்பிடுவார். அதனால் அந்த பொருள் அந்தணர் என்பதன் பொருள் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கொண்ட பொருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தணர் எனப்படுவார். கேக்குதா சுபா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேசுங்க. அவங்க ஜானகி விநாயகர் மியூட் பண்ணுங்க. சரி. அந்தணர் என்பவர் நாம் தெரிந்து கொண்ட திருக்குறளின் பொருள்படி அனைத்து உயிர்களுக்கும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தணர் எனப்படுவார். அதாவது துறவி. அந்தணர் என்றால் துறவி. ஆனால் அந்தணர் என்பதற்கு நச்சினார்க்கடிகளும் இது போலவேதான் பொருள் கொடுக்கிறார். அந்தணர் என்பது கஷாயம் போர்த்த குழாங்கள் என்று நச்சினார்க்கடிகள் பொருள் கூறுவார். அதாவது காவி உடை அணிந்த துறவிகள். அதுதான் அவர்கள் தான் துறவி. காவி உடை அணிந்தது துறவிகள் தான் அந்தணர்கள் என்று பழங்காலத்தில் அது பொருள் இருந்தது. துறவியை குறிப்பிட்ட அந்தணர் என்ற சொல் ஆனால் காலப்போக்கில் பார்ப்பனர் என்ற பொருள் கொடுக்கப்பட்டு அதன் பொருளை மாறிவிட்டது. அதனால் பூணூல் என்பதாக பொருள் எடுத்துக் கொள்கிறார்கள் தொல்காப்பியத்திற்கும். அறவோர் என்றாலே பார்ப்பனர் என்ற பொருள் புழக்கத்திற்கு இக்காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் பொருள் மாற்றம், பழைய சொற்களுக்கு பல பொருள் மாற்றம் பெறுவதை நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக கண்ணோட்டம் என்பது திருக்குறளில் வரும் ஒரு அதிகாரமே இருக்கிறது. அந்த கண்ணோட்டம் என்பதற்கு இக்காலத்தில் நாம் பல்வேறு கோணத்தில் ஒரு பொருளை அணுகி சொல்வது என்று வரும். அதனால் கண்ணோட்டம் என்பதற்கு ஆய்வு கண்ணோட்டம், என் கோணத்தில் என்று சொல்வது என் கண்ணோட்டத்தில் என்று சொல்வோம். ஆனால் கண்ணோட்டம் என்பது கருணை கொண்ட பார்வை, அன்பு கனிந்த பார்வை என்று பொருள். ஆனால் அப்பொருள் இப்பொழுது யாரும் பயன்படுத்துவதில்லை. கண்ணோட்டம் பார்வை கோணம் என்று போய் கொண்டிருக்கிறது. அதே போல நாற்றம் போன்று மேலும் பல சொற்கள் நமக்கு தெரியும். அடுத்து பகவர் என்பதை பார்ப்போம். பகவன் என்ற குறிப்பு சங்க காலத்திற்கு பிற்பட்ட 15 கீழ் கணக்கில் காண கிடைக்கிறது. ஆனால் சங்க பாடலில் பகவன் என்ற சொல் கிடையாது. பகவர் என்ற சொல் நாள் வருணத்து அந்தணருக்கு துறவிகளுக்கு உரியது அல்ல. இது பௌத்த சமண சமய துறவிகளுக்கு உரியது. பகவர் அறிவர் என்பவை பௌத்த சமண துறவிகளுக்கு குறிப்பிடும் சொல்வர். இது நாள் வருணத்து பார்ப்பனர்களுக்கு உரிய
சொல் கிடையாது பகவர் என்பது. ஐதீகத்துக்கு உரிய சொல் கிடையாது பகவர் என்பது. ஆனா அதுவும் மாறிவிட்டது. ஒரு கலைச்சொல் போன்று வழங்கிய திசை சொல் பகவர். பகவான் என்று நாம் அறிந்தாலே முதலில் புத்த பகவான். திருக்குறளில் ஆதி பகவன், முதலாம் தீர்த்தங்கரர், ஆதிநாதர் போன்றவர்களை பகவர் என்று குறிப்பிடுவார்கள். எனவே அந்தனர் எனப்படும் இத்துறவிகள் ஜைனராகவோ பௌத்தராகவோ ஆசிகராக இருக்கலாம். இவர்களே பகவான் என்று குறிப்பிடப்பட்டனர். இந்த சொல் 17 கீழ்கணக்கு காலத்தில் புழக்கத்திற்கு வருகிறது. அச்சமயத்தில் இந்த கலித்தொகை பாடல்களுக்கு தலைப்பும் குறிப்பும் எழுதப்பட்டிருக்கலாம். அதனால் கலித்தொகை துறவி அந்தனர் அந்த முக்கோள் வகர் என்பவர் வைதிகராகவோ பார்ப்பனராகவோ இருக்க வாய்ப்பில்லை. பகவான் என்று முக்கோள் பகவரை குறிப்பிட்ட காலத்தில் அது பௌத்த துறவியை குறிக்கும் என்பது யாவரும் அறிந்த வழக்கமாக இருந்திருக்க வேண்டும். அதாவது இன்று பள்ளி, தேவாலயம், கோவில் என்றால் எந்த சமயத்தின் வழிபாட்டு இடம் என்பதை நாம் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பது போல அது இந்த பகவன் என்பது கூட நடைமுறையில் இருந்திருக்க வேண்டும். அந்தனர் என்ற அறவோர் நால்வருக்கு பார்ப்பனர் என்ற பிற்காலத்தில் பயன்பாட்டிற்கு வந்தது போலவே பகவான் என்பதும் இப்பொழுது பொது உடைமை சொல்லாகிவிட்டது. ஆதி பகவான் முதற்றே உலகு என்று குறள் சொல்கிறது. ஆனால் பகவான் என்பது கடவுள் என்ற பொருளும் இப்பொழுது கொல்லப்பட்டு கிருஷ்ண பகவான் முதல் இன்று இயேசு பகவான் வரை பகவான் என்பது பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. முக்கன் பகவான் அழி தொழாதார்க்கு இன்னா என்று இன்னா 40 சிவனை பகவான் என்று குறிப்பிடும். பகவான், மகரிஷி போன்ற என்ற துறவியருக்கும் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. புத்தர், ஆதிநாதர் என்ற துறவிகளை குறிப்பிட்ட பகவான் என்ற சொல்லின் அதே வழக்கத்தின் தொடர்ச்சி இது என்று நாம் கொள்ளலாம். அடுத்து இவையாகும் இலக்கியத்தில் இலக்கிய கருத்துக்களை ஒப்பிட்டு ஆய்ந்து கலித்தொகை சொல்லும் முக்கோள் பகவர் என்பது ஒரு புத்த துறவி என்று நாம் மொழிக்கு வர முடிகிறது. ஆனால் இதற்கு தொல்லியல் சான்று உண்டா? தொல்லியல் சான்று உண்டா என்று பார்ப்பதுதான் அடுத்த கட்டமாக இருக்கிறது. இலக்கிய விளக்கத்துக்கு தொல்லியல் சான்று என்பது பௌத்த சிற்பக்கலையின் தொடக்க கால செய்யப்பட்ட காந்தார சிற்பக்கலையில் முக்கோள் பகவர் படம் ஒன்று இருக்கிறது. இந்த முக்கோள் பகவர் படம் புத்தரின் நிர்வாணம் புத்தர் இறந்த பிறகு அவரை சூழ்ந்து நின்று வருந்தும் அனைவரும் புத்தரின் சீடர்கள் என்ற படத்தின் கீழ், அந்த பீடத்தின் கீழ் இந்த ஒரு முக்கோள் வைத்து அதில் நீர் கொடுவை வைத்து அருகில் ஒரு துறவி இருக்கும், புத்தபிக்கு இருக்கும் ஒரு சான்று ஒன்று கிடைத்துள்ளது. இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் புத்த சிற்பங்கள் பற்றி சிறு விளக்கமும் கொடுக்கிறது தேவை என்றது. புத்த சிற்பக்கலையின் தொடக்க காலத்தில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் காட்சிகளாக பெரும்பாலும் 4 காட்சிகள் இடம்பெறும் வருவது வழக்கம். மௌரியர் கால சிற்பங்களில், அதாவது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டில் மாமன்னர் அசோகரால் இது கிமு 268 232 காலகட்டத்தில் கட்டுவித்த புகழ்பெற்ற சாஞ்சி சூவி சிற்பங்களில் புத்தரின் பிறப்பு, அதாவது லும்பினியில் நடந்தது, மெய்யறிதல் ஞானம் அறிதல் கயாவில் நடந்தது, முதல் அறவுரை நிகழ்ச்சிகள் சாரநாத்தில் நிகழ்ந்து, பரிநிர்வாணம் இறப்பு குஷிநர நகரில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை, இந்த 4 நிகழ்ச்சிகளை தான் அவருடைய வாழ்வையில் முக்கியமான நிகழ்ச்சிகளாக குறிப்பிடுவார்கள். இந்த அம்புக்குறி போட்டிருக்கும் படத்திலிருந்து முதல் இடது பக்கத்தில் உள்ளது, வலது பக்கத்தில் உள்ள படத்தில் இருப்பது கீழே புத்தரின் அன்னையை காண்பிக்க இருக்கும், அவர் பிறப்பை அதன் மூலம் குறியீடாக காட்டுவார்கள். அடுத்து அதற்கு மேல் உள்ள படத்தில் இருப்பது அவர் ஞானம் பெறுவதை போதி மரத்தால் காட்டுவார்கள். அதற்கடுத்து புத்தரின் கொள்கை வாழ்க்கை மாற்றம் ஒன்றே மாறாது, வாழ்க்கையில் இன்ப துன்பம் என்பது ஏற்படும் என்பதை, அந்த வாழ்க்கை ஒரு சக்கரம், அவருடைய முத்திரையில் முக்கியமானது அந்த சக்கர விளக்கம் தருவது. அந்த தர்ம சக்கரத்தை வைத்து அவர் அறவுரை கொடுத்த பகுதியை விளக்குவார்கள். அதுக்கு பிறகு அவர் இறந்ததை ஸ்தூபி கொண்டு விளக்குவார்கள். இதில் அசோகர் கட்டுவித்த புகழ்பெற்ற சாஞ்சி சூதி சிற்பங்கள் இந்த வகையில் தான் புத்தர் உருவம் குறியீடுகளாக இருக்கும். பிறப்பு யானைகளால் நீராட்டப்படும் புத்தரின் அன்னை,
அல்லது திருவோடு இருக்கும். மெய்யறிதல் போதி மரம், முதல் அறவுரை தர்ம சக்கரம், பரிநிர்வாணம் சூவை வடிவில் காட்டப்பட்டன. மௌரியருக்கு பிந்தைய இந்த இன்னொன்று அந்த பிறப்பிற்கு அன்னையை காட்டும் அந்த புத்தரின் அன்னையை காட்டும் படம் தான் சிற்ப வடிவம் தான் பிற்காலத்தில் கஜலட்சுமி என்று அதுவும் வைதீகத்திற்குள் நுழைந்து விட்டது. மௌரியருக்கு பிந்தைய மௌரியர் பிந்தைய கால இந்தியாவின் குஷானர் காலத்தில் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை குறிப்பாக கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் மகாயான புத்த சமயம் காந்தார வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அந்த காலத்தில் காந்தார்களையும் வளர்ச்சி விட்டது. இந்த காந்தார்களின் வளர்ச்சி என்பது அலெக்சாண்டரின் படையெடுப்பிற்கு பின்பு தோன்றியது. அவருடன் வந்த படை வீரர்கள் சிலர் கிரேக்கர்கள் காந்தார பகுதியில் தங்கி அவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் காலத்தில் கனிஷ்கர் காலத்தில் அந்த காந்தார கலை பகுதியில் அவர்கள் கிரேக்க சிற்பக்கலையில் புத்தருக்கு உருவம் கொடுத்தார்கள். என்ற அவர்கள் காலத்தில் புத்தருக்கு உருவம் கொடுக்க மகாயானத்தில் புத்தருக்கு உருவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே படத்தை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக பார்க்கலாம். புத்தரின் பிறப்பு, சிறிய புத்தர் பிறப்பது, பிறகு அதற்கடுத்த படத்தில் அந்த அவருடைய கயாவில் ஞானம் பெறுதல், சுற்றி இருப்பவர்கள் அவரை தொல்லை செய்து அவரை தவத்திலிருந்து நீக்க முயல்பவர்கள். அதற்கடுத்த படத்தில் அந்த புத்தர் சாரநாத்தில் அவர்களுக்கு அந்த முக்கியமான சீடர் 5 பேருக்கு அறிவுரை வழங்குதல், தனது அறவுரைகளை வழங்க தொடங்குதல். அடுத்து புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தது. இந்த இதில் இந்த வெள்ளை வட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருப்பதுதான் அந்த பௌத்த துறவி முக்கோளுடன் இருப்பது. இதில் எல்லாருடைய வாழ்விலும் 4 பகுதிகள் தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், தாவரங்களாக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும் வாழ்க்கையில் 4 பகுதி தான் முக்கியம். ஒருவரின் பிறப்பு, வளர்ந்து முதிர்ச்சி அடைவது, இனப்பெருக்கம் செய்வது, மறைவது. இதில் பிறப்பும் இறப்பும் அனைவருக்கும் ஒன்று. வளர்ந்து முதிர்ச்சி அடைவது என்பது இது சாதாரணமாக இருப்பது எல்லோருக்கும் சாதாரண தன்னலத்துடன் வாழ்வதற்கு, பொதுநலத்துடன் வாழ்வதற்கு பிறப்பும் இறப்பும் ஒன்றாக இருந்தாலும் இந்த அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைவது அவர்கள் தன் பிறப்பு என்ன, தன் கொள்கை என்ன, தான் எதற்காக பிறந்தோம் என்பது போன்ற எண்ணத்தில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைவது. அதன் பிறகு அதை கொண்டு மக்களுக்கு பணி செய்வது இந்த புத்தர் அறவுரை வழங்கியது போல. அது போல இவர்களுக்கு பொது நலத்தில் இருக்கும் சிறந்த பெரிய மனிதர்களுக்கு, அது யாராக இருந்தாலும், அன்னை தெரசா போன்றவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த இடையில் உள்ள இரண்டும் மாறுபட்டுவிடும். அதுதான் பொதுவாக இருக்கிறது. ஆனா இதை 4 முக்கியமான புத்தரின் நிகழ்ச்சிகள் தான் சிற்பங்களாக எப்பொழுதும் வரையப்பட்டிருக்கும். இதில் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது நான் ஆய்வு தொடங்கும்போது பல்தொகை சொல்லும் முக்கோர் பகவர் என்பவர் ஒரு பௌத்த துறவி. என்று பௌத்த துறவி என்று நான் ஆய்வு செய்து நிரூபிக்கப் போகிறேன் என்ற கோணத்தில் நான் இதை தொடங்கவே இல்லை. பாண்டியராஜா ஐயா, செங்கைப்புதன் போன்ற ஜவஹர் பிரேமலதா இவர்கள் கட்டுரைகள்லாம் நான் நிறைய படித்துக் கொண்டிருந்திருப்பேன். அப்பொழுது இந்த ஏதோ ஒரு இது கொண்டு மற்களி கோச பற்றி ஒரு தேடல் வந்த பொழுது இந்த மற்களி புத்தரின் பரிநிர்வாண சிற்பத்தில் அவர் நிற்பார் என்று ஒரு தகவல் கிடைத்தது. அதுதான் இந்த படத்தில் இந்த புத்தர் தலைக்கு பக்கத்தில் இங்க மற்களி கோசர், அவரும் மகாவீரர் போல மற்களி கோசரும் புத்தர் காலத்து மக்கள் தான். அந்த மற்களி கோசர் படத்தை பார்த்த பொழுதுதான் பக்கத்தில் கீழே இந்த முக்கோள் பகவர் ஒருத்தர் அமர்ந்திருக்க படம் பார்த்து இது ஆஹா என்று ஆஹா மூமெண்ட் சொல்லுவாங்களா, அது போல இது கலித்தொகை சொல்லும் முக்கோள் வைத்து நீர்க்கரகத்திற்கும் ஒரு துறவி என்பதற்கு சான்று இங்கு இந்த படத்தில் கிடைத்திருக்கிறது என்று அப்பொழுது தெரிந்து, அதற்கு பிறகுதான் இந்த பசிலில் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் கிடைச்சதுன்னு சொன்னதுனால அது மாதிரி பார்த்தா மித்தையெல்லாம் எனக்கு ஒன்று சேர்ந்தது போல தோன்றியது. அதை வைத்துதான் அந்த முக்கோள் பகவர் யார் என்ற கட்டுரை எழுதினேன். இது அந்த தெளிவாக விளக்கம் காட்டியிருக்கும்.
இந்த 3 கோள்களும் அதை பிணைத்த கயிறும் அதில் நீர் வைத்திருக்க கரகம் இருப்பது போல. இது இப்ப இந்த படம் வந்து விக்டோரியா இந்த படம் விக்டோரியா அருங்காட்சியகத்தில் இருக்கிறது என்று இருக்கிறது என்று கேள்வி இணையத்தில் தகவல் கிடைத்தது. இந்த லண்டன் விக்டோரியா அருங்காட்சியகத்தில் சேமிப்பில் உள்ள காந்தார கலை வடிவ புத்தரின் பரிநிர்வாண சிலையில் கீழ் வரிசையில் இருப்பவர்கள் விவரிக்கும் பகுதி ஒன்று உள்ளது. பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். The last figure on the right of the meditating monk, with his hands wrapped in his robe in his lap, with his eyes cast down. He has a cap-like hairstyle with the ends flickered back across the center of his head and caught in a tassel-like arrangement over his forehead. He is presumably Subhadra. அந்த புத்தகத்தின் பேர் சுபத்ரா என்று தெரிகிறது. He is presumably Subhadra, the last convert. இந்த சிவப்பு எழுத்தில் கொடுத்திருப்பதுதான் அந்த இதை முக்கோள் பகவதி விவரிக்கும் சொல். He sits next to a netted water bag suspended from a tripod, முக்கோள், of 3 poles lashed together on the extreme right. தொல்காப்பியருக்கு சொல்லும் நூலை கரகம், உண்ட நூல், கரகம், முக்கோள் இதெல்லாம் இப்படத்தில் தெளிவாக காட்டப்படுகிறது. புத்தர் பரிநிர்வாண சிற்பங்கள் இணையதளத்தில் மேலும் பல படங்கள் கிடைக்கும். நான் தேடியதில் கிடைத்த படங்களை இங்கே இணைக்கிறேன். அதிலும் பார்த்து இத்தனை சிற்பங்களிலும் இந்த மஞ்சள் நிற வட்டத்திற்குள் இருப்பது அந்த முக்கோள் பகவான் சுபத்ரா புத்தபிக்கு அமைதியாக எல்லோரும் அழுது கொண்டிருப்பார்கள். அமைதியாக தியானத்தில் இருக்கும் படம். அவர் அவரை குறிக்கும் படங்களில் எல்லாவற்றிலையும் அந்த முக்கோள் இருக்கும். இவ்வாறாக இந்த என்னால் தொல்காப்பியத்தில் உள்ள நூலை, கரகம், முக்கோள், ஆயும் காலை அந்தனருக்குரிய என்ற சொல்லையும் கணித்தொகையில் கொடுக்கப்பட்ட முக்கோள் பகவர், அந்த பகவர் என்ற சொல்லின் காரணத்தாலும் என்னால் இந்த முக்கோள் பகவர் யார் என்பது அவர் புத்தபுக்கு என்பதுதான் என்னால் முடிவு செய்ய முடிந்தது. அதனால் முக்கோள் பகவர் யார் என்பது புத்தபுக்கு என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதுதான் என் உரையின் சாரம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஏதானும் கேள்வி இருந்தால் நாம் அதை தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. பங்கேற்பாளருக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்கள் வழங்க வேண்டும் என்றாலோ கேட்கலாம், வழங்கலாம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா பேச கேளுங்க. மிக அருமையான உரை, புதிய ஒரு கண்ணோட்டம். இவ்வளவு கலித்தொகையிலிருந்து திருவள்ளுவர் திருக்குறள் என்று மொத்தமாக தமிழ் இலக்கிய வரலாறையே இணைத்து இவ்வளவு சிறப்பாக ஒரு உரையை வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைய தோழர்கள் கலந்து கொண்டால் இந்த செய்தி பரவலாக பரவும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. அவங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி தோழர். ஆமா, அனைவருக்கும் ஜெய்பீம் நம புத்தா. செல்வன் சாக்கியா ஃப்ரம் பிஹெச்எல் திருச்சி மகாபோதி சொசைட்டி. ரொம்ப மகிழ்ச்சியமா, அதாவது எங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம் இல்லைன்னா கூட எப்படி ஒரு அடிப்படை அதாவது எந்த பொருளுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சத அத கடைசியில ஒரு பௌத்த துறவி மேடம் இன்னும் அம்மா எனக்கு இன்னொரு வினாவும் நான் சொல்லிடுறேன். அவர் புத்தரை தான் அப்படி சொல்றாங்களா இல்ல புத்த துறவியா அப்படின்றது நீங்க எனக்கு விளக்கணும். உண்மையிலே என்னன்னா எல்லாத்திற்கும் ஒரு மூலம் இருக்கிறது, அதற்கு சரியான ஆதாரங்கள் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய உரை உண்மையிலே ரொம்ப வாய்ப்பா இருந்தது. இது போல நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு உள்ளார்ந்த ஒரு உண்மை தன்மை இருக்குங்கிற நோக்கத்தோட சில விஷயங்களை நம்ம பார்க்கணும், அதுவும் பௌத்தம் சார்ந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய உரையில இருந்து ஒரு அறிவு, அதாவது ஒரு பகுத்தறிவு இதுல இருந்து கிடைச்சிருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி. புத்த துறவிதான் அவரு.
தமிழ்நாடு பகுதியில் நிறைய பௌத்த துறவிகள்லாம் இருந்தார்கள். இந்த காந்தார பகுதியில் கூட அண்மையில் ஒரு கிடைத்ததாக ஒரு தகவல் படித்தேன். அங்க வந்து ஒரு தமிழர்களே சென்று அங்க ஒரு புத்த விகாரை அமைத்து அங்கு தங்கி இருந்து சமயம் பரப்பினார்கள், புத்த ஒரு நெறியில் வாழ்ந்தார்கள் என்று காந்தார பகுதியில் தமிழர்களின் விகாரை ஒன்று இருந்ததற்கு சுவடு கிடைத்திருக்கிறது உண்மையில். அதனால நாம் நினைப்பது போல இல்லாமல் அந்த காலத்தில் வணிகர்களும் துறவிகளும் இந்தியா முழுவதும் முன்னும் பின்னும் வடக்கும் தெற்கும் நன்றாகவே பரவி போயிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. தமிழ் துறவிகள் அது போல புத்த துறவிகள் இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் ஔவையின் பாடல் உண்டு. நாடா கொன்றோம் காடா கொன்றோம் அவளா கொன்றோம் மிசையா கொன்றோம் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது தம்மபதத்தின் உள்ள கருத்து என்பதை தேப்பமொழியோ யார் சொன்னவர் யாருன்னு தெரியல, அவர் தான் எடுத்து கொடுத்திருப்பார் அந்த வரிகளை. அதனால கருத்துக்கள் சங்க காலத்தில் பௌத்த கருத்துகள் மக்களிடம் பரவி இருக்கிறது நிறைய. நன்றிங்க. நன்றி. இன்னொரு செய்தியும் இதுல புரிந்து கொள்ளும்படியா இருக்கும். அதாவது அந்த உண்மை தன்மை நம்ம யாருக்குமே தெரியல அப்படின்னா திரித்து கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த திரிவு தான் கடைசியில உண்மையா கூட மாறிடும் அப்படின்றதும் வந்து இதுல இருந்து புரிந்து கொள்றதுக்கு ஒரு இது இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணலைன்னா அந்த திரிவு வாதம் தான் வந்து நிலைநிறுத்தப்பட்டு அதுவே தான் இப்ப பல்வேறு சிற்ப கலைகளாகட்டும் வழிபாட்டு தெய்வங்களாகட்டும் இந்த போலதான் இருக்குது. அதனால இந்த உண்மைத்தன்மைக்கு உங்களை போன்றவர்கள் உழைப்பு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு சான்று. அந்த உழைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருக்கா? மேடம் நீங்க பேசுறது கேட்கல மேடம். பாக்கியலட்சுமி மேடம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சரி சரி. மேடம் ரொம்ப அற்புதமா அருமையா வந்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெண்ணாக நீங்க சொன்னது இந்த விளக்க உரை மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிக்கையா இருந்தது. அண்டு வந்து அதுக்கும் அமெரிக்காவில இருந்து எவ்வளவு அழகா தமிழ் பேசிட்டு நல்ல ஒரு இலக்கணத்தோட ஆய்வு நீங்க பேசுனது எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் அண்ட் ஒரு ஊக்கம் எனக்கு கொடுத்தது. பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. நம்ம நிறைய முறை நான் பார்த்திருக்கிறேன் புத்தர் அவங்களுடைய அந்த பரிநிப்பானம் அடைந்த அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சிலையை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கீழே இறங்கி அந்த முக்கோள் வடிவத்துல அது ஒரு துறவி இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க தவறி இருக்கிறமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எவ்வளவு முறை பார்த்திருக்கிறோம், ஆனா அது கீழே இறங்கி நம்ம பார்க்கலையே அப்படின்ற மாதிரி. அதுல அவ்வளவு விளக்கம் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பாவும் இருந்தது. இப்ப அதே சமயத்துல மேல பாத்தீங்கன்னா புத்தர் இறந்திருக்கிறாங்க, நிப்பானம் அடைந்திருக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அழுது கண்ணீர் விட்டு புலம்பிட்டு இருக்கிற அந்த ஒரு சித்திரமும், அதுக்கும் கீழே இவங்க வந்து அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற இதுவும் வந்து இதுக்கும் என்ன மாதிரி கனெக்ட் பண்றாங்கன்றது சொல்ல முடியுமா? எனக்கு அந்த அளவுக்கு புத்த இதை பத்தி பின்னணி எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி படத்துல தெரிஞ்சிட்டதுதான். அதாவது நான் புரிஞ்சிட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பாதிக்கப்பட்டு அழுதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அமைதியா அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தர் போல இருக்கவங்க எல்லாம் வந்து அதை உண்மையை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ற அவருடைய வாழ்வுக்காக தியானம் செய்யறவங்க போல அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு உண்மையான காரணம் தெரியாது. அது அந்த பௌத்த கொள்கையெல்லாம் நிறைய படிச்சவங்களுக்கு தெரியும். உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. பிறப்பும் இறப்பும் வந்து இயற்கை அப்படின்றதுல வந்து இவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
ஆமா. எப்பயுமே யார் இறந்தாலும் அதை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்றது அவங்களோட மன முதிர்ச்சிய பொறுத்து தானே நம்ம இருக்கு. சில பேர் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரகளை பண்ணுவாங்க. சில பேர் அமைதியா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரி பல பேர் இந்த காலத்திலேயே நம்மலாம் இருக்கோம்ல. அந்த மாரி அதான் ஒவ்வொருத்தரோட மனப்பக்குவம் வச்சு அவர்களுடைய பண்பு பொறுத்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. அதில் ஒருத்தர் அவராக இருந்திருக்கலாம். புத்தருடைய பெரிய இது நான் கொள்கையான சொல்லும் காரணம். ம். அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கூட அது எடுத்துக்காட்டதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, ஓகே மேடம். தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. நன்றி. பங்கேற்பாளருக்கு ஒரு செய்தி. நம்ம கருத்துரை வழங்கிய ஆசிரியர் தேமொழி அவர்களோட தமிழகத்தில் பௌத்தம் புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் வந்து சேட்ல போட்டிருக்கேன். இந்த புத்தகம் வந்து தியாகனூர் புத்த விழாவில் வந்து வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆசிரியர் எழுதிய மற்ற புத்தகங்களும் அதற்கான லிங்க்கும் போட்டிருக்கேன். அதாவது புத்தாண்டு சர்ச்சைகள் பற்றியும் வரலாற்று பொய்கள் அண்ட் இலக்கிய மீளாய்வு போன்ற புத்தகங்களும் நீங்க வாங்கிக்கலாம். லிங்க் வந்து சேட்ல இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துகள் இருக்கா? நன்றி. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதியா வணக்கங்கம்மா. நன்றி வாழ்த்து. வணக்கம் ஐயா. கேளுங்க, பேசுறது கேக்குது. வணக்கங்கம்மா. பாலைக்கலியில ஆரம்பிச்சு அப்படியே திருக்குறள்ல இருந்து அருமையான ஒரு விளக்கமாவே ஆய்வு பெற்ற பயங்கரமான ஆய்வு கட்டுரையா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அந்த இப்ப முக்கோள் பகைவரில் இந்த முக்கோளுக்கு வந்து நச்சினாருக்கு அவருடைய உரையில வந்து 3 காரணம் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த புத்த துறவி பயன்படுத்தினாருன்னு நம்ம முடிக்கிறப்ப புத்த துறவி இவங்களுக்கான காரணம் என்னவா இருக்குங்கம்மா? அந்த முக்கோள்ங்கிறதுக்கு திரிசாரண மாதிரியா திரிபீடங்கிற மாதிரியா எதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படிங்கிறதுமா? எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்தா இந்நேரம் புத்த சமயத்துல பின்பற்றவங்க நிறைய பேர் எனக்கு சுட்டி காட்டியிருப்பாங்க. இதுதான் புத்த சமயத்துல நாங்க இந்த மாதிரிதான் கொள்கை இதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. நான் படிச்சவரையிலும் எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால நான் நினைச்சேன் இது சாதாரண எந்த காரணமும் இல்லாததை வந்து அந்த முக்கோளை பயன்படுத்தி அவங்க கையில எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து மடக்கி என்ன வயதான காலத்துல ஊன்றுகோல் போல கூட வச்சுட்டு ஒரு பக்கத்துல உரிய வச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த காலத்துல நம்ம நிறைய படத்துல பார்த்துப்போம்ல, அந்த காலத்து பயணிகள்லாம் பார்க்குறோம். ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அது நுனியில ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாருமே கமண்டலம் போல இந்த காலத்துல வாட்டர் பாட்டில் வச்சிருக்க மாரி வச்சிருப்பாங்க. அது போல அது தேவையானத வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு வந்து ம் க அந்த புத்த சமயத்தோட பரவல் இதெல்லாம் குறைந்த பிறகு, அதாவது நம்ம வைதீகம் வந்து புத்த மதத்தையே உள்வாங்கிடுச்சு. அவர ஒரு அவதாரமா எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ அவங்க வச்சவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த கதைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏன் அத வச்சிருப்பான் அந்த முக்கோள் வழக்கமே மறைந்து போயிருக்கும் பிற்காலத்துல. தேவையில்லாம கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்கல அந்த மாரி இதெல்லாம். ஆ நம்ம ஊர்ல தமிழகத்துலலாம் என்னன்னா, அந்த கல்லுலலாம் எதுவும் பெருசா செதுக்குறது இல்ல. கல்ல வந்து பெரிய பண்றதில்ல. ஏன்னா கல்ல வந்து நம்ம ஊர்ல வந்து நடுகள் இறப்புடன் தொடர்பு படுத்தினால கல்ல வந்து எதுவும் வச்சு கோவில் அந்த மாரி கட்டுறதெல்லாம் அந்த பழங்காலத்துல இல்ல. எல்லாம் சுதை, செங்கல் அந்த மாரி தான் இருக்கும். அதெல்லாம் பல்லவர் காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் கூட அத 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 ஒரு சிற்பமா செதுக்குறதுக்கோ கூட அவங்களுக்கு என்ன அ அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கும். அ எப்படி இந்த கொற்றவை வந்து சொல்றப்போ, கொற்றவை ஆதி காலத்துல மானோட இருந்தாங்க. ஆனா பல்லவர் சிற்ப காலத்துக்கு அப்புறம்லாம் சிங்கம் மேல ஏறிடுவாங்க. சிங்கம் மேல வச்சு போவாங்க. அது மாரி அந்த கால மாற்றத்துல உண்மையான என்ன இருந்ததோ மறைஞ்சிருக்கும். பழக்கத்துல இல்லாட்டி அது மறந்தும் போயிருப்பாங்க. அப்பதான் அவங்க தனக்கு தோன்ற கதையெல்லாம் அதுல வந்து எதுக்காக முக்கோல் முடிச்சிருப்பாங்க. சரி அந்த முக்கோல்னு சொல்றாங்க இலக்கியத்துல. அந்த முக்கோலுக்கு ஏதோ காரணம் இருக்கும். சரி என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு அது வந்து தெரியாதனால தான் இவங்க வந்து வைஷ்ணவர்கள் ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம நச்சினார்க்கடியார் அவரு ஒரு காரணம் சொல்றாரு. அதுலேருந்து தெரியுது அது உண்மையான காரணம் 2 பேருமே சொல்லல அப்படிங்கிறது. அவங்களுக்கு அது உண்மை பயன்பாடு என்னன்னு தெரியல. அது பயனிலேருந்து வழக்கத்துல இருந்து போயிருக்கு. அதனால முக்கோல அப்படியே எடுத்து வச்சுட்டு அவங்கவங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. புத்த மதத்துல என்ன சொல்றாங்கங்கிறது யாராவது நல்லா புத்த மதத்திலே ஆழ்ந்தவங்க, சன்னா போல இருக்கிறவங்க, உங்கள போல இருக்கிறவங்க, சங்கரத்தினர் நீங்க இருக்கவங்க, இந்த மாரி இருக்கவங்கலாம் சொல்றவங்க ஏதாவது சொன்னா, நான் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. அம்மா ஜெய் பீம், நமோ புத்தாய அம்மா. ஹலோ,
பேசுங்க மேடம், கேக்குது மேடம் நீங்க பேசுறது. கேக்குதுங்களா? ஓகே ஓகே. கேக்குது அம்மா கேக்குது. நீங்க ரொம்ப நல்லா சிறப்பா ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா. இது மாதிரி நீங்க நிறைய இது எங்களுக்கு இது மாதிரி நடத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்கம்மா. தேங்க்யூம்மா. ரொம்ப தேங்க்யூ நன்றி. வெரி கருத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மச். தேங்க்யூம்மா. நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். மேடம் மேடம் வணக்கம் மேடம், பார்த்திபன் பேசுறேன். வணக்கம் சார். மேடம், இப்போ புத்த பிக்குகள் தன்னுடைய உடைமைகள், அதாவது சீவரம் 2 சீவரம் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த ரேசர் வச்சு வைப்பாங்க. ஊசி, நூல், அது கிழிஞ்சதுன்னா தச்சிக்கிறதுக்கு ஒரு குடுவை, தண்ணி, இதெல்லாம் அவங்க தன்னுடைய தோளிலேயே வச்சுக்குவாங்க. போற இடத்துலாம் எடுத்துன்னு போவாங்க. எங்கேயாவது அங்க மரத்தடியில எங்கேயாவது உட்கார்ற இடத்துல அது கீழே வைக்காம அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த முக்கோல்ல மாட்டி வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கினேன். எனக்கு தியாகனூர்ல அது அறிமுகப்படும் போது அது கரெக்டா நீங்க தண்ணீர் குடுவைன்னு சொன்னீங்க. அவருடைய உடைமைகள் எல்லாம் அதை அதுல வைக்கிறதுக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புரிஞ்சுக்கணும். அது கரெக்டான்னு சொல்லுங்க. நீங்களும் அது மாதிரி தான் நினைச்சிருக்கீங்க. ஏதோ அதை வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதை மாட்டியிருக்காங்க அப்படிங்கறதுதான் அதோட அதோட பயன்பாடு அதுவா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஆமா ஆமா, சரிங்க மேடம். மற்றபடி சூப்பரா இருந்தது மேடம் உங்க உரை, ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா ஆமா, நன்றி தோழர். நன்றி ரொம்ப தோழர். தேங்க்ஸ் மேடம். ஓகே, நன்றி. நன்றி. நம்ம இப்ப நிகழ்ச்சியோட இறுதியா வாழ்த்துரை நன்றி வழங்க முனைவர் சி அழகர் அவர்களை அழைக்கிறோம். ஐயா, நீங்க வாழ்த்துரை நன்றி வழங்குறீங்க. மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் 23வது மாபெரும் இணையவழி கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று நாயகன், வரலாற்றை மீட்டுருவாக்க எழுச்சியோடும் இணையில்லாத போராட்டத்தில் ஈடுபட்டு வரலாற்று மீட்டுருவாக்கத்தை பணியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கௌதம் சன்னா அவர்களை, முக்கோல் பகவர் யார் என்கிற தலைப்பில் மிகச்சிறந்த ஆய்வுரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் தேமொழி அம்மா அவர்களை, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய சங்கரத்னர் ரா மாயக்கண்ணன் அவர்களை, இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களை, பௌத்த சங்க உறுப்பினர்களை, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பௌத்த சங்க இணையவழி கருத்தரங்கத்திற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் மிக அழுத்தமாகவும் வரலாற்று ஆதாரங்களை தரவுகளோடு நிரூபித்து மிக அற்புதமாக உரை வழங்கிய அம்மா அவர்கள் பல்வேறு தரவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். வரலாற்றில் மறைக்க முடியாத ஆதாரங்களை இங்கு பதிவு செய்திருக்கிறார். அவருடைய தரவுகள் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க மிகப்பெரிய தரவுகளாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டு
இந்த வரலாற்று மீட்டுருவாக்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய பணியை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ் பேராசிரியர் என்ற முறையில் மிக அற்புதமாக கலித்தொகையில் இருந்தும் தொல்காப்பியத்தில் இருந்தும் மிக நுட்பமான தரவுகளை எடுத்து வழங்கியுள்ளீர்கள். மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இந்த பௌத்த கலாச்சாரத்தை மக்கள் வாழ்வியலில் எப்படியெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை தமிழக மக்கள் தன்னுடைய திருமண வாழ்வில் கூட பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அற்புதமாக பதிவு செய்தீர்கள். திருமணத்தில் கூட 3 முடிச்சுகள் போடுவது, அதோடு இதை தொடர்புபடுத்தினீர்கள். ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா இந்த வாழ்வியல் வரலாற்று மீட்டுருவாக்கத்தை இந்த பண்பாட்டு தளத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும் என்கிற செய்தியை மிக அற்புதமா கொடுத்தீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லுகிற போதுதான் நம்மளுடைய பண்பாட்டு மரபு கூறுகளெல்லாம் இந்த தமிழ் சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல முடியும். உங்களை போன்ற வரலாற்று தரவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல நம்மளுடைய அந்தனர் இவர்கள்லாம் எப்படி பின்னாடி நம்முடைய பிராமணர்களாக மாற்றம் பெற்று அது வைதீக மதத்தோடு பௌத்தத்தை உள்வாங்கி பல்வேறு வரலாற்று இருட்டடிப்புகளை செய்தார்கள் அப்படிங்கிற செய்திக்கு நீங்க ஒரு செய்திகள் பதிவு செஞ்சீங்க. நம்முடைய நானும் ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று படித்தேன். நம்முடைய பௌத்தத்தை பின்பற்றிய அந்த அந்தணர்கள் நம்முடைய இலக்கியத்தில் நீங்க சொன்ன மாதிரியே கலித்தொகையில் இருக்கக்கூடிய அந்த அந்தணரை போன்றுதான் இருந்துள்ளார்கள். அப்ப வெளியில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் தமிழ் சமூகத்தை மிகப்பெரிய அளவில் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இலக்கிய சான்றுகள் ஏராளமாக உள்ளன. அப்ப அதே காலகட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றங்கள் காரணத்தினால வேறொரு பிரிவினர் சனாதனத்தை உள்வாங்கிய பெருமக்கள் அவர்கள் இந்த சமூகத்தை இருட்டடிப்பு செய்வதற்காக உள்வாங்கி வருகிற போது இவன் நம்ம அம்மனை, அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அம்மனை நமக்காக சொல்றவர்கள் அப்படின்னு சொல்லி சம்மணர்கள் அம்மணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனை பிற அம்மனன் அப்படின்னா அதுதான் பிராமணனா மாத்திருக்கு, பிற அம்மனன். அப்ப அவனை நம்ம உள்ள வரவிடக்கூடாது, நம்மளுடைய தெருவுகள்ல நம்மளுடைய வீதிகள்ல வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி காப்பிய இலக்கியங்கள் இந்த பதிவு இருக்குது. இவன் பிற அம்மனை, இவனை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல சாணிப்பால் கரைத்து ஊற்றிய இந்த வரலாற்று பதிவு நம்முடைய காப்பிய இலக்கியங்களில் பதிவாயிருக்கிறது. அப்படி நம்ம அம்மனர்கள், நம்மளுடைய அந்தணர்கள், நம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் மரபின் வழி வாழ்வியலை கட்டமைத்து பௌத்தத்தை வாழ்வியல் மரபாக ஏற்றுக்கொண்ட அந்தணர்கள், அவர்களை போன்று இவர்கள் நடித்ததுனால இவர்களை பிற அம்மனன் என்று ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கார்கள். பின்னாடி நீங்கள் சொன்ன போல வைதிகம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததுனால நம்முடைய மரபு கூறுகளை உள்வாங்கி அவர்களுடைய இருட்டடிப்பு வேலைகளை செய்து ரொம்ப திட்டமிட்டு பின்பற்றி விட்டார்கள். அதனாலதான் இந்த பௌத்த சமண இலக்கியங்கள் மேலோங்கி இருந்த காலகட்டம் களப்பிரர் காலகட்டம். அந்த காலகட்டத்தை வீழ்த்துவதற்கும் அந்த இலக்கியங்களை வீழ்த்துவதற்கும் சமய மறுமலர்ச்சி இயக்கம்னு ஒண்ணு தோன்றி இருக்கு. அதுதான் பக்தி இயக்கம்னு. நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க போன்றவங்க எல்லாம் இதை திட்டமிட்டே அழிப்பதற்கு இந்த பாடல்களை பாடி தமிழ்நாடு முழுவதும் போய் சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு பக்தி இலக்கிய சான்றுகளே இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஒரு இருட்டடிப்பு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதுபோல ரொம்ப அற்புதமா அந்த பார்ப்பனம் எப்படி உள்வாங்கியது அப்படிங்கிற செய்தியை சொன்னீங்க. அதே போல இந்த முக்கோளுக்கு கடைசியா அதே தொல்காப்பியத்துல இன்னும் ஒரு நூற்பாவுல ஒன்று உண்டு. அதாவது இந்த முக்கோள் அந்தணர்களுக்கு மட்டுமல்ல அரசர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது. அப்ப அது நீர் வைப்பதற்கு மட்டும், பொருள் வைப்பதற்கு மட்டும் இந்த முக்கோளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது அது பொருள் அல்ல.
ஏன்னா அரசர்களுக்கு அது தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஒரு நம்மளுடைய ஆய்வுக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனா தொல்காப்பியத்துல சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இந்த முக்கோள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுகிற போது இது அரசர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னா அது ஏதோ ஒரு பண்பாட, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு உயிர்மை நேயத்தை, ஒரு ஆன்மா நேயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு குறியீடாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. ஏன்னா அந்த நூற்பா வச்சு சொல்லுதான். ஏன்னா இன்னொரு தொல்காப்பியத்துல இன்னொரு நூற்பா அதை சொல்லுது. அந்தணர்களுக்கும் மட்டுமல்ல அரசர்களுக்கும் உரியது இந்த முக்கோள் அப்படிங்கிற விஷயத்த. அதனால இது அதுக்குள்ள இன்னும் நம்முடைய ஆய்வு பயணம் அதை நோக்கி செல்லுகிற போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்கிற செய்தியை சொல்லி இந்த அற்புதமான ஒரு தலைப்புல அம்மா அவர்கள் தமிழக வரலாற்றை மீட்டு உருவாக்கத்திலும் இலக்கிய வரலாற்றிலும் ஒரு புதிய ஒரு பார்வையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுடைய பயணம், உங்களுடைய ஆய்வு பணி சிறக்க வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களை போன்ற பெருமக்களை இந்த இணைய வழியில் எங்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டிய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தொடர்ச்சியாக கௌதம் சன்னா அவர்களும் நம்ம பார்த்திவன் அவர்களும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய உங்களை போன்ற பேரறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் இந்த இணைய வழியில் கொண்டு வந்து நம்முடைய பௌத்த சமயத்தையும் பௌத்த பண்பாட்டையும் தமிழுடைய மரபு பௌத்த பண்பாடுதான் என்கிறதை பறைசாற்றுகிற அளவில் நம்முடைய கருத்தரங்குகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. அந்த அளவில் இந்த கருத்துரை வழங்கிய அம்மா தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு பௌத்த சங்கத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க. நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் மேடம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் கருத்துரை வழங்கிய தேன்மொழி மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம்.